குறிப்பிட்ட இந்த மாதம் கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் எல்லார் கைகளிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். எத்தனை சேனைகளை அனுப்பினாலும் தாவீது அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தமும் தேவனுடைய பிரசன்னமும் தாவீதோடு இருந்தது. யார் உங்களை இந்த இடத்துல இருந்து துரத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க துரத்தப்படுவாங்க, நீங்க அங்கதான் இருப்பீங்க, அது நடுவில நடப்பீங்க. இந்த தடைகள் மத்தியில விடைகளா என்னோடு கூட கர்த்தர் வருகிறார். எல்லா தடைகளையும் நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் யோர்தானை கண்டு பயப்படாதீங்க. இந்த யோர்தானை பிளந்து உங்களை அது நடுவிலே நடத்தி கொண்டு போகிற தேவன். இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாயும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நாளிலே உங்களை வாழ்த்துவதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். ஆண்டவர் தந்த கிருபையின் நாள், ஒரு புதிய துவக்கத்தின் நாள், ஒரு வெற்றியின் மாதத்திற்குள் நாம் அடி எடுத்து வைக்கிற நாள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிற உங்க சீசன் ஆரம்பித்து விட்டது என்று நான் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய வியாபாரத்திலே எத்தனை தோல்விகளை நீங்கள் கண்டிருந்தாலும் நான் நம்புகிறேன் 10 மாதங்களை முடித்துவிட்டு 11வது மாதத்துக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கு 10 வாதைகளை நிறுத்தின ஆண்டவர் பாதைகளை திறந்து கானானுக்குள் போக வைத்தது போல உங்களுக்கும் 10 மாதங்கள் கடந்து வந்த எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் நீக்கி இந்த 11வது மாதத்திலே உங்களை வெற்றியோடு அடியெடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். நீங்க அடியெடுத்து வைக்க போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் எடுக்க போகிறீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறுகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் பகுதிக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருக்கும். எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. தியானிக்க ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை தியானிக்க என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்தது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம், அருமையான வாக்குத்தத்த வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். For by you I can run against a troop, by my God I can leap over a wall. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் அவர் வெற்றி கண்ட பின்பு அவர் பாடின ஒரு சாட்சியின் ஒரு பாடல் தான் இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற இந்த அருமையான வசனங்கள். இதே அதிகாரத்தினுடைய ஒரு பகுதி சங்கீதம் 18:29 இருக்கிறது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். அன்பான பிள்ளைகளே, சங்கீதக்காரன் ஒரு யுத்த புருஷன். எத்தனையோ யுத்தங்களை கண்டவர். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. தாவீது எல்லா சத்துருக்களுடைய கைகளிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட போது பாடின பாட்டு. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் எல்லார் கைகளிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். அவர் உங்களை விடுவிக்கிற ஒரு அருமையான மாதமாய் இருக்கும். அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், வெற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். He is a God who gives you victories. And how is he going to give you? You're going to run through a troop and you're going to scale over a wall. ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து போவேன். அன்பான பிள்ளைகளே, 2 தடைகளை இங்கே தாவீது சொல்லுகிறார். எனக்கு முன்பாக ஒரு சேனை இருக்கிறது. அந்த சேனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்றால்,
அந்த சேனையின் நடுவிலே நான் பாய்ந்து போக போகிறேன். ஒரு எதிரியோ அல்லது ஒரு பிரச்சனையோ இருக்கும்போது அந்த பிரச்சனையை நோக்கி அநேகர் ஓடுவதில்லை, அந்த பிரச்சனைக்கு எதிர் திசையிலே ஓடுவோம். ஐயோ, பிரச்சனை வந்துருச்சுடாப்பா, கண்ணில் முழிச்சிட வேண்டாம், என்னுடைய ஜீவனை தேடுவ எனக்கு பின்பாக வருகிறார்கள், எனக்கு விரோதமாய் குழி வைக்கிறவர்கள் எனக்கு முன்பாக வருகிறார்கள், ஒண்ணு ஆண்டவரே இந்த பிரச்சனை எடுங்க, இல்லாட்டி என்ன இந்த இடத்தை விட்டு தூக்கிடுங்க ஆண்டவரே. அப்படித்தானே யூசுவலா நம்ம ஜெபிப்போம். ஆனா இவர் சொல்றாரு, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, அந்த பெரிய சேனையை பார்த்து எனக்கு பயம் இல்லை, என்றால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். By you I can run through a troop. I will run through a troop. அன்பார்ந்த பிள்ளைகளே, பொதுவாக பண்டை நாட்களிலே ஒரு யுத்தம் நடக்கும்போது 2 இராணுவ படைகளும் ஒன்றை ஒன்று பார்த்தது போல நீளமாய் அணிவகுத்து நிற்பார்கள். நீளமாய் அனுபவித்து நிற்கிற இந்த 2 இராணுவ கூட்டமும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டே இருக்கும். எந்த படையில் அதிக தைரியசாலி இருக்கிறார்களோ, நான் முன்னாடி போனா என் மேல அம்பு விட்டா நான் செத்துருவனே, யாராவது வாழை வீசினாங்கன்னா, யாராவது பெரிய ஈட்டியை வீசினாங்கன்னா, I could die. Many people won't move forward. ஆனா சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்மாலே. அப்படியானால் இவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் பின்வாங்க போறதில்ல, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள்ள நான் பாய போறேன். தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு புற முதுகு காட்டி ஓடுறவங்களை பிடிக்கவே பிடிக்காது. அவர் எப்போதுமே எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும். சங்கீதக்காரன் தாவீதை பார்த்த உடனே, பிரச்சனையை பார்த்த உடனே ஓடலைங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் நிறுவனங்கள் பிரச்சனை வரும்போது அவர்கள் ஓடிவிட்டால் இன்றைக்கு அந்த கம்பெனியே இருக்காது. ஆப்பிள் அப்படின்ற அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் சொந்தமாய் உருவாக்கின அந்த கம்பெனியிலிருந்து விரட்டப்பட்டார். ஆனா திருப்பியும் வந்து அதே கம்பெனி அவர் வாங்கி அந்த கம்பெனியை இன்னைக்கு உலகம் முழுவதற்கும் ஒரு தலை சிறந்த கம்பெனியா மாத்திட்டார். நமக்கு இருக்கிற அந்த சவால்கள், நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். அந்த வீட்டை நீங்க காலி பண்ணிடணும். அந்த வேலையில் நீங்க இருக்கக்கூடாது. நிறைய பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல இருக்கவே கூடாது. உங்களை ஒரு தெள்ளுப்பூச்சியை போல தேடிக்கிட்டே இருக்கிறாங்களா? பாருங்க, சவுல் தாவீதை தேடினார். ஏன் தேடினார்? தாவீது தனக்கு ஒரு காம்படிஷன். தாவீது தனக்கு ஒரு பெரிய ஒரு காம்படிஷன். இந்த தாவீது இருந்தா நாளைக்கு நான் ராஜாவா இருக்க முடியாது, அவர் ராஜாவா மாறிடுவான். இந்த பொறாமை எரிச்சல்னால தாவீதை ஈட்டியால கொல்ல பார்த்தார், சேனைகளை அனுப்பி கொல்ல பார்த்தார். ஆனா எத்தனை சேனைகளை அனுப்பினாலும் தாவீது அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தமும் தேவனுடைய பிரசன்னமும் தாவீதோடு இருந்தது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். தாவீதை ஈசாயுடைய வீட்டிலே அபிஷேகம் பண்ணின தேவனுடைய தாசன் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் உன்னை இந்த தேசத்துக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணா சத்துருக்கள் வரமாட்டாங்களா? வருவாங்க. கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணா போராட்டம் வராதா? வரும். கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணால் பெரிய பெரிய சுவர்கள் போன்ற தடைகள் வராதா? வரும். எல்லாம் வரும். ஆனா தாவீதுடைய அனுபவம் என்ன? இந்த தடைகள் மத்தியிலே விடைகளா என்னோடு கூட கர்த்தர் வருகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். யாராவது கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மாலே. ஓ லார்ட், பை யூ, பை யூ. நான் தனியாக முடியாது, என்னால முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5 சொன்னார், without me you cannot do anything. தேவ பிள்ளையே, உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? உங்களுடைய யுத்தத்துல கர்த்தர் இருக்கிறாரா? நீங்க தனியா சிம்சோனை போல கைவிடப்பட்டவனாக உங்களுடைய இந்த பெரிய யுத்தத்தை நீங்களே பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும்போது உங்கள் யுத்தம் வேற மாதிரி இருக்கும்.
உங்களுடைய ஞானம் வேற இடத்துல இருந்து வரும், அது பரலோகத்துல இருந்து வரும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பார். ஆனாலும் சில பிரச்சனைகள் உடனே மாறுவதில்லை. சவுல் ராஜா முழு இஸ்ரவேலையும் இந்த தாவீதை தேடுவதற்கும் கொலை செய்வதற்கும் ஏவி விடுகிறார். ராஜ்ய பாரத்தில் இருந்த அத்தனை போர்ச்சவர்களுக்கும் தாவீது ஒரு எதிரி, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தை உட்கார்ந்து கொண்டிருந்த சவுல் சொன்னார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் தாவீதோடு தேவனுடைய உடன்படிக்கை இருந்தபடியினால் தாவீதை யாரும் ஒன்று செய்ய முடியவில்லை. சவுல் எழும்பி அழிக்க பார்த்தார், பெலிஸ்தியர் எழும்பி அழிக்க பார்த்தார்கள், சொந்த மகன் அப்சலோம் எழும்பி தாவீதை கொலை செய்ய வகை தேடினான். ஆனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தாவீது உதட்டில் இருந்த ஒரே பதில், உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே உம்மாலே உம்மாலே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்காக ஆரம்பித்ததை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், யாரும் உங்களை அசைக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே. கமான் கமான் கமான், யாராவது வைராக்கியமா சொல்லுங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். நல்ல அழுத்தி சொல்லுங்க, சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். இன்னைக்கு ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நெகட்டிவா பேசுறத நிறுத்துங்க, நெகட்டிவா கன்ஃபஸ் பண்றதை நிறுத்துங்க. எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒண்ணு செய்றீங்களா, ஆண்டவரே நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். தாண்டினேன் என்று சொல்லவில்லை, தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். பாய்ந்தேன் என்று சொல்லவில்லை, பாய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்போது அவர் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாடுறார். காரணம், அவருடைய கடந்த கால வெற்றிகள் மட்டுமல்ல, அவர் நிகழ்காலத்திலையும் அவருடைய செயல்முறை திட்டம், the plan of action for the present problems, the same applies. அதையே தான் அவர் திரும்ப செய்ய போறேன்னு சொல்றார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். I will run through the troops. அந்த ரெண்டு பெரிய படைகளில் இருக்கிற ஒரு வீரன், அவன் குதிரையிலோ அல்லது கால்நடையாகவோ தன் அம்பையோ ஈட்டியையோ அவன் கேடகத்தை பிடித்து கொண்டு எடுத்துட்டு ஓடுவாங்க. அவன் ஓடி அடுத்த பக்கத்துல இருக்கிறவங்களை வெட்டி சாச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆண்டவருடைய நாமத்தை சொல்றேன், எல்லா தடைகளையும் நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, உங்களுக்கு விரோதமாய் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கினி சூளையே வேண்டான்னா அந்த விக்கிரகத்தை வணங்கணும். அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்களை விடுவியாமல் போனாலும் நாங்க ராஜா சொல்றதை செய்ய முடியாது, நாங்க ஆண்டவரை தான் ஆராதனை செய்வோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவ்வளவுதான். என்ன செய்தாங்க, அக்கினி சூளை இன்னும் 7 மடங்கு சூடாக்கி அதுல தூக்கி போட்டாங்க. அந்த அக்கினியின் நடுவிலே இவர்கள் அந்த போராட்டத்தின் நடுவிலே ஒரு அற்புதத்தை கண்டார். அவர்களோட கூட 4வது ஆளா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் தான் வேற யாரும் இல்லை, அக்னிமயமான கண்கள் உடையவர், அக்னி ஜுவாலை போன்ற தோற்றம் உடையவர். ஒரு இடுப்பாக காணப்பட்டதுக்கு மேலெல்லாம் உள்ள சொகுசாவினுடைய அந்த அக்னியை போல இருந்துச்சான், பயங்கரமா இருந்துச்சான். அதே அக்னிமயமானவர் அக்னி நடுவிலே நடந்து வந்தார், அக்னி நடுவிலே இறங்கி வந்தார். தேவப்பிள்ளையே, நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சுத்தி போக போறதில்லை. ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனையை நகர்த்துங்க, நான் போறேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே உம்மாலே இந்த சேனைக்குள்ள நான் பாய போறேன். நீங்க அந்த பக்கமா வெளியே வருவீங்க. இந்த பிரச்சனையின் நடுவிலே, தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் சொல்லுவாங்க, ஊடாக ஊடாக, நடுவிலே ஊடாக, பிரச்சனையின் ஊடே கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேர் வழியாய் நடத்தி கொண்டு வருகிற தேவன். நான் உன்னை சுத்தி வா, இப்படி சுத்து அப்படி சுத்து டீட்டூர் கூட்டிட்டு போறவர் அல்ல. ஒரு சாதா ஜிபிஎஸ் போட்டீங்கன்னாவே அந்த ஜிபிஎஸ் உங்களை பெஸ்ட் ரூட்ல கொண்டு போகும். எது ஷார்டஸ்ட் டைமோ, எது எக்கனாமிக்கலா ரொம்ப உங்களுக்கு தேவையோ, பெட்ரோலை மிச்சப்படுத்துமோ, அந்த வழியில அது உங்களை கொண்டு போகும்.
நம்முடைய தேவனாய் கர்த்தர் உலகத்தையே படைத்தவர், உங்க வாழ்க்கையை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர். அவருக்கு உங்களுடைய லைஃபை எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா? எப்படி உங்களை கொண்டு போகணும்னு தெரியாதா? அவராலே நீங்க சேனைக்குள் பாய போறீங்க, ஒரு மதிலை தாண்ட போறீங்க. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், ஒரே மனிதனை கொண்டு ஒரு பெரிய சேனையை வீழ்த்துவது போல நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமா போ கிதியான், நீ தைரியமா போ. ஆண்டவர் அப்படிதான் பராக்கிரமசாலிகளை அழைப்பார். ஒரே சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து ஆயிரக்கணக்கில் அவன் கொன்று குவித்தார். அவர் பயந்து ஓடல. அவர் ஓடி இருந்தால் 1000 பேர் சேர்ந்து அவரை சாகடித்திருப்பார்கள். அவர் ஓடல. அவர் தைரியமா அந்த சேனைக்குள் பாய்ந்தார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க லைஃப்லயும் கர்த்தர் சொல்லுகிறார், உடைய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க, அந்த பிரச்சனையின் ஊடே உங்களை நடத்தி கொண்டு போவேன். சிவந்த சமுத்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க, அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையிலே நான் நடத்தி கொண்டு போவேன். யோர்தானை கண்டு பயப்படாதீங்க, அந்த யோர்தானை பிளந்து உங்களை அது நடுவிலே நடத்தி கொண்டு போகிற தேவன். கர்த்தர் உங்களை நடுவிலே நடத்தி கொண்டு போகிறவர். He will make you walk through the army. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். சில இடங்களுக்கு ஊழியம் செய்ய செல்லும் போது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாத இடங்களுக்கு நாங்கள் செல்லும் போது பல இடங்களிலே எங்களுக்கு டெத் த்ரெட்ஸ் வந்திருக்குது. அப்போ ஊழியத்தை விட்டு திரும்பி வந்துடலாமான்னா இல்லை, ஊழியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றிதான் செல்லுவோம் என்று கர்த்தருடைய நாமத்தை சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். 2011 வருஷத்துல பெங்களூர் பட்டணத்துல நாங்கள் ஃப்ரீடம் நடத்த சென்றிருந்தோம். அந்த மீட்டிங் நடத்துற அந்த 3 நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்த வேண்டிய அந்த கூட்டம் நடத்த முடியாம தள்ளி போயிருச்சு. பெரிய வருத்தம், பயங்கர பெரிய வருத்தம். ஆனா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தர் என்ன செய்தார்னா ஒரு ஞானத்தை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னாரு, திங்கட்கிழமையை தர சொல்லுங்க. ஒரே டென்ஸ், அந்த மாநிலமே குலுங்கிக்கிட்டு இருக்குது. கவர்னருக்கும் சிஎம்க்கும் பிரச்சனை. அதுக்கு நடுவில் பயங்கர பஸ் மேல கல் அடிக்கிறாங்க, என்ன நடக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ஆண்டவர் சொன்னா நீ நடத்து, நான் உன்னோட இருக்கிறேன். நம்ப மாட்டீங்க. இது பாருங்க, 2011 ஃப்ரீடம் பெங்களூர்ல திரளாய் கூட்டங்கள் வந்து சேர்ந்தார்கள். அத்தனை வாலிபர்கள் ஓடி வந்தார்கள். மைதானம் முழுவதுமாக பயங்கர வாலிபர் கூட்டம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாள்ல ஏராளமான வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த பிரச்சனையின் நடுவிலே நாங்கள் கடந்து போனோம். எனக்கெல்லாம் எஸ்காட் மாதிரி ஒரு சகோதரர்கள்லாம் அப்படியே 2 பேர் ஃபுல்லா என் கார்ல வச்சு கொண்டு வந்தாங்க. அப்ப கூட கேட்டாங்க, பாஸ்டர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கேர்ஃபுல்லா இருங்க, ஏதாவதுன்னா நாங்க ஓடி வர்றோம். நான் சொன்னேன், இல்லை, நான் பயந்து. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, நீ பேசாம கேன்சல் பண்ணிடுங்க, வேண்டாம் கேன்சல் பண்ணுங்க, திங்கட்கிழமை நடத்தாதீங்க. கர்த்தர் சொல்றார், இன்னைக்குதான் நான் அறுவடையே தரப்போறேன். அன்னைக்குதான் அதிகமான ஜனங்கள், வாலிப பிள்ளைங்க தங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னாலே ஒரு சேனைக்குள் பாய்வாய். உங்க ஆபீஸை விட்டு ஓடாதீங்க, அங்கே நில்லுங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தானே உங்களுக்கு விரோதமா சூழ்ச்சி நடக்குது. அந்த வீட்டில் நீங்க இருக்கக்கூடாதுன்னு தானே உங்களுக்கு விரோதமா இந்த மந்திரம் பண்றாங்க. நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை மந்திரம், எத்தனை வீடு மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க சொல்ல பாருங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். என்ன பிசாசா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மந்திரமா இருந்தாலும் சரி, அது வழிய கர்த்தர் என் கூட. உங்க மேல எல்லாம் அபிஷேகம் இருக்குதுங்க. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது நான் பேசி கொண்டிருக்கும் போது உங்க மேல ஒரு அக்னி இறங்கி வருகிறது நான் உணர்கிறேன். சகோதரியே, உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா கிரியைகளும் இப்பொழுதே உன் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. இப்பொழுதே உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. தேவனுடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்திலே பொல்லாத ஆவியே, இந்த சகோதரிக்கு விரோதமாய் செய்யப்பட்ட இந்த பொல்லாத witchcraft, in the mighty name of Jesus, be gone
ரிலீஸ் இன் ஜீசஸ் நேம். ரிலீஸ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எஸ் கிளாரா, கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். கிளாரா, கிளாரிண்டா என்கிற கிளாரா, கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு விடுதலையை தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை வருகிறது. நாகேஸ்வரன் என்கிற நாகேஷ், கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடங்க. கட்டப்பட்ட உங்களுடைய கால்களை கர்த்தர் இப்பொழுது கட்டவிழ்த்து விடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். சேனைக்குள் பாய்வீங்க. யார் உங்களை இந்த இடத்துல இருந்து துரத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க துரத்தப்படுவாங்க. நீங்க அங்கதான் இருப்பீங்க. அது நடுவிலே நடப்பீங்க. அது நடுவிலே நடக்க போறீங்க. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யுத்த வீரனாய் உங்களோட இருக்கிறார். உங்க வலது பக்கத்துல அவர் நிக்கிறாருங்க. அவர் உங்களோட கூட இருக்கும்போது மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? ஒன்னும் செய்ய முடியாது. உங்களோட இருக்கிறவர் பெரியவருங்க. பைபிள்ல இவர் மட்டும் இல்லைங்க. இந்த 2 சாமுவேல் 23 அதிகாரத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஷம்மா அப்படின்ற ஆகியின் மகன், அவன் ஒரு அராரியன், ஹரரைட். அவன் என்ன செய்கிறானா, Philistines had gathered together into a troop and there was a piece of ground full of lentils. So பச்சை பயிறு விளைகிற அந்த நிலத்திலே இந்த உணவையெல்லாம் சூறையாடுறதுக்கு பெலிஸ்தியர் வரும்போது மற்றவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. ஷம்மா மட்டும் ஓடவே இல்லைங்க. நான் நிச்சயமா நம்புறேன் அவர் மைண்ட்ல இந்த பாட்டு ஓடிட்டு, உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்ந்து சென்றிடுவேன். ஆமா பிரியமானவர்களே, அவரால் ஒரு சேனைக்குள் பாய்வீங்க. ஷம்மா சேனைக்குள் பாய்ந்தான். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, இவர் மூலமாய் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் அன்னைக்கு கொடுத்தாராம். இஸ்ரவேலுக்கு கொடுத்தாராம், ஒரு மனிதனுக்கு இல்லை. அந்த மனிதன் மூலமாய் முழு தேசத்துக்கும் ஷம்மான்ற ஓடாம, மற்றவங்கள மாதிரி பயந்தாங்கோழிங்க மாதிரி ஓடாம அங்க நிக்கிறவங்க தேவ பிள்ளையே, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. உங்களோட இருக்கிற தேவன் பெரியவர். அவர் உங்களுக்கு முன்பாக இருந்து உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவார். நீங்களோ சேனைக்குள் பாய்வீங்க, மதிலை தாண்டுவீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். You are on the path of victory. Somebody said amen. Hallelujah. Hallelujah. அபிஷாய் என்கிறவரை குறித்து அந்த 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்துல அபிஷாய் எப்படிப்பட்டவரா? He lifted his spear against 300 men, killed them and won a name among these 3. தாவீதுடைய இன்னர் சர்க்கிள்ல 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர்ல முக்கியமானவராக இந்த அபிஷாய் இருந்தார். யோவாபுடைய சகோதரர், செருயாவுடைய குமாரன். இவர் தான் அந்த 3 பேர்ல ஒருத்தரா இருந்தார். இவர் என்ன பண்ணாரு? தான் கையில் இருக்கிற ஈட்டி எடுத்தார். 300 பேருங்க, ஒரே நபர். நம்ம ப்ரூஸ்லியும் கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நான் சிறு வயதுல பார்க்கும்போது பார்த்துருக்கேன், ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே ஒரு கையை எடுத்து எல்லார் மூஞ்சியும் அரைஞ்சிக்கிட்டே வருவார். டக 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 டக. அவ்வளோ பேரும் பறந்து விழுந்துருவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை அமுக்கி பிடிச்சாங்கன்னா உங்களை அப்படியே கொத்துக்கறி ஆக்கிட மாட்டாங்க. இதெல்லாம் ரீல்ஸ்க்கு ஓகே, ரியல்ஸ்க்கு ஒத்து வராது. ரியலா நமக்கு பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகள், அத்தனை பிசாசுகள், அத்தனை பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். 2வது, அவரால் நீங்க மதிலை தாண்ட போறீங்க. மதில் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி, எங்க சின்ன வயசுல நாங்க நடந்து போகும்போது எங்க ஐசிஎஃப்ல காம்பவுண்ட் வால் போட்டிருப்பாங்க. இந்த காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பரா மாங்காய் மரம் இருக்கும். அந்த மாங்காய் மரத்தில் இருக்கிற மாங்காவை சாப்பிட்றதுக்காக நாங்கள் அடிக்கடி காம்பவுண்ட் வாலை யூஸ் டு ஸ்கேல். சரிங்களா? ஒரே ஜம்ப். ஏன்னா அந்த செவருக்கிட்ட ரொம்ப நேரம் நின்னா வாட்ச்மேன் பிடிச்சிடுவார். ஸோ என்ன பண்ணணும், முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போய் ஒரு ஜம்ப்ல அப்படி எகிரி அந்த மதிலை பிடிச்சி, அந்த மதில் மேலே ஏறி காரை போடக்கூடாது, கையில பிடிச்சி இந்த பாடியை தூக்கி அந்த பக்கம் போட்டு ஓடணும். அந்த காலத்துல நான் அப்படிதான் ஓடுனேன். மதிலை தாண்டி
வெளியே ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு எனக்கும். அதாவது இந்த சேனை என்பது உயிர் உள்ளவைகள். ஆனால் இந்த சுவர், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதில், இந்த மதில் என்பது this wall does not have life. ஆனா it is a stumbling block. இந்த பெரிய சுவருக்கு ஜீவன் இல்லை, ஆனால் அதை தாண்ட ஈஸியா முடியாது. ஒரு மனிதனுடைய உயரம் 6 அடி 2 அங்குலம், ஆவரேஜ் 6 அடின்னு வச்சுக்கோங்க. அதை உங்களால பார்க்க முடியும், அதை எதிர்க்க முடியும். ராட்சத பிறவியே வந்தா கூட மேக்சிமம் ஒரு 9-10 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் மதில் என்பது சும்மா 6 அடி 8 அடி இருக்கிறது கிடையாது. மதில் என்பது எவ்வளோ ஹைட்டா இருக்கும். இதோ பாருங்க, எருசலேமை சுற்றி இருக்கிற இந்த மதில்களை எல்லாம் பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. அது விட்ட பாருங்க. எரிகோ கோட்டை கூட இது மாதிரிதான் இருந்துச்சு. அப்போ இந்த மதில்கள் எப்படிப்பட்டதுன்னா, இதை ஈஸியா ஒரு ஈட்டியாலையோ அல்லது ஒரு கத்தியாலையோ நீங்க கையில வச்சிருக்கிற சாதாரண ஆயுதம் வச்சு இந்த மதிலெல்லாம் தாண்ட முடியாதுங்க. இந்த மதிலை ஈஸியா நீங்க உடைச்சிட்டு போக முடியாது. எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது. ஆனால் சில மதில்கள் இடிந்து விழுவதில்லை, மதில்களை தாண்ட வைப்பார். இப்போ சில பேருக்கு கர்த்தர் சுகத்தை தந்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லி வியாதியை உங்கள்கிட்ட இருந்து எடுத்து போட்டுறார். ஆனா சில பேருக்கு வியாதியை எடுக்கிறதில்ல, வியாதியை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறார். எனக்கு ஒரு நல்ல ஊழியரை தெரியும், புகழ்பெற்ற ஊழியர். அவருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே பல விதமான பலவீனங்கள், ஆனாலும் அவர் 90 வயசை தாண்டி ஜீவனோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். இவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? என்ன கிருபை? மதிலை தாண்டி இருக்கிறாங்க. பிரச்சனை அங்கதான் இருக்குது. ஆனா இவங்க பிரச்சனைக்கு முன்னாடி நின்றுகிட்டே இல்ல, பிரச்சனையை தாண்டி ப்ரோக்ரஸ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. உங்க பிரச்சனை அங்கதாங்க இருக்கும். நீங்க உடனே டெய்லி காலைல எழும்பி, ஆண்டவரே எனக்கு மேல இருக்கிற அந்த பொல்லாத மேனேஜர், அவரை வேலையை விட்டு எடுத்துருங்க, அவர் உயிரோடு இருக்கக்கூடாது, அவர் செத்து போயிடணும், எனக்கு விரோதமா இப்படி வர்றாங்களே, அப்படிலாம் இல்லைங்க. அந்த பிரச்சனையை கர்த்தர் தாண்டி போக வச்சிடுவார். அவர்களை தாண்டி உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஒரு மதிலை தாண்டுவேன். யாராவது சொல்லுங்க, ஒரு மதிலை தாண்டுவேன். I will scale a wall. ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் தாண்ட வைக்க போகிறேன். I will make you to jump over the walls. ஒரு மான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மானுடைய காலில் ஒரு துள்ளல் இருக்கும். அந்த துள்ளல் தான் அந்த மானை பெரிய பெரிய மலைகளின் மேலே ஏற வைக்கும். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே இப்படியாக ஆபகுக் சொல்லுகிறார், The Lord God is my strength. He will make my feet like deer's feet. He will make me walk on my high hills. தேவனாய கர்த்தர் என் பலன். அவர் என்ன பண்ணுவார்னா, என் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயர் ஸ்தலங்களில் என்னை ஏற பண்ணுகிறார். அன்பர்களுடைய பிள்ளைகளே, மவுண்டன் ஷீப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை பார்த்தீங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஆடுகள் பொதுவா வயல்ல தானே மேயும். ஆடு என்னைக்குமே மேலே பார்த்து எதையும் செய்யாதுங்க. ஆடு எப்போதும் தலை குனிஞ்சு கீழே தான் இருக்கும். மேய்ப்பனுடைய காலை பார்த்தே நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த வகை இந்த ஆடுகளை பாருங்க, இந்த ஆடுகள் மலைகளின் மேல் ஏறுகிற ஆடுகளாய் இருக்கிறது. எப்படி ஜம்ப் பண்ணி அது ஏறுறது இறங்குதுன்றத பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆபகுக் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியின் முதலற்று போனாலும், மந்தையில் ஆடுகளே பொழியல, மந்தையே காலியா இருக்குது, ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா அவர் என் கால்களை மான் கால்களாய் மாற்றி உயர் ஸ்தலங்களில் ஏற பண்ணுறார். நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீங்க ப்ரமோஷன் ஆகி அடுத்த லெவலுக்கு போக போறீங்க.
அந்த நபருக்கு போறது இல்லைங்க. அந்த சேனைக்குள் பாயும் போது அங்க எல்லாம் வெட்டி வீழ்த்தப்படுறாங்க. இன்று கண்ட எகிப்தியனை காண மாட்டாய். ஆனா மதிலை தாண்டதுன்னா அவங்க அங்கேதான் இருப்பாங்க. அவங்களை தாண்டி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை தருவார். அவர்கள் இருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு மேல ஒரு ப்ரமோஷனை தரப்போறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வழிய பண்ண போகிறேன். சத்துருக்களுக்கு முன்பாக தான் உங்க பாத்திரத்தை நிரப்ப போறார். உங்களை தேடி ஒரு பெரிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. இந்த பிரச்சனையை நீங்க தாண்டி வர போறீங்க. நான் இப்போ தீர்க்க தரிசனமா ஆவியில் நிரம்பி சொல்றேன். அந்த கடனை நீங்க கட்டி முடிப்பீங்க. அதை தாண்டி நீங்க வீடு கட்டுவீங்க. அதை தாண்டி நீங்க நிலம் வாங்குவீங்க. உங்க பிள்ளைக்கு நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைப்பீங்க. இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னார், அவர் செய்து முடிப்பார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். மதில்கள் தாவீதை பார்த்து எருசலேம்ல இருந்த அந்த எபூசியர்கள் சொன்னார், உன்னால வர முடியாதுப்பா, இது பெரிய ஒரு மதில், நீ வர முடியாது. ஆனா தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? தாவீத ஆண்டவர் தண்ணீர் துருத்தி போகிற அந்த வழியா அவர் ஏறி போக செய்தார். சீயோன் கோட்டையை அவர் தாவீதின் நகரமாக மாற்றினார். சீயோன் கோட்டைன்றது உயரமான இடம். எருசலேமுடைய மலையில இருக்கிற உயரமான பர்வதம் சீயோன் கோட்டை. ஆனா தாவீது மதில்களை தாண்டிவேன் என்று வாயில அறிக்கை பண்ணார்ல, அப்படியே மதில்களை தாண்டினான். பல மதில்களை, பல கோட்டைகளை, பல தேசங்களை தாவீது பிடிச்சார். காரணம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். இப்பொழுதும் இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். உங்க மேல தேவனுடைய பிரசனம் இப்பொழுது இறங்கி வருகிறது. உங்களை நிற்கதியாய் நான் நிற்க விடேன். I am there for your help. சோஃபியா, கர்த்தர் மகளே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ரொம்ப கண்ணீர் விட்டு என் சொந்த குடும்பமே எனக்கு எதிரியாக இருக்கிறார்கள். என் சத்துரு வேற ஒருத்தனா இருந்தா பரவாயில்ல, அவனை சபிச்சிருப்பேன், அவன் செத்து ஒளியட்டோன்னு நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஆனா என்னுடைய சத்துரு என் சொந்த சகோதரன் தான், என் குடும்பம் தான் எனக்கு சத்துரு. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்றார், அவர்கள் நடுவிலே நான் உன்னை நடக்க வைப்பேன். தேங்க்யூ லார்ட். எப்படி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அக்னி நடுவே நடந்து வந்தார்களோ, உன்னையும் இந்த அக்கினியிலே நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னவர் சொல்லுகிறார். அதன் ஊடே உன்னை நடத்தி கொண்டு வருவேன். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை எடுத்து போடுங்க, இந்த போராட்டத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனத்தின் ஆவியை என்னை விட்டு எடுத்து போடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதை நான் தாண்ட உனக்கு கிருபை தருவேன். என்னாலே நீ ஒரு சேனைக்குள் பாய்வாய், மதிலை தாண்டுவாய். You will scale the wall and I will help you do it. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில யார் யாரெல்லாம் இந்த செய்தியை பாரத்தோடு இந்த நவம்பர் மாதம் 1 தேதி கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் செய்வீராக. பிரதர் மார்ட்டின், கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த காரியத்தை நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன். காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ்தர் 9:1 கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார், மாறுதலாய் முடிய பண்ணுவார். தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு உபத்திரவத்தின் குகையிலே வாழ்ந்து கொண்டு மறைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தி ஒரு பெரிய உத்வேகத்தை தரட்டும். அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை எழுப்பட்டும். அவர்கள் உம்மாலே சேனைக்குள் பாயட்டும், மதில்களை தாண்டட்டும். தாவீதை போல சீயோன் கோட்டையை தாவீதின் கோட்டையை மாற்றிக்கொள்ளப் போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிமையாய் இருந்த யோசேப்பை கர்த்தர் இஸ்ரவேலில் எகிப்திலேயே உயர்த்தினீங்களப்பா. அவருடைய சந்ததிகளை இஸ்ரவேலை கொடுத்து ஆசீர்வதித்தீங்களா. அப்படியே அன்பு பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நவம்பர் மாதம் 2025 பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். I bless your children, Lord. I bless them. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ணும். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி.
ஆண்டவரே, இப்பொழுதும் அக்டோபர்ல பட்ட எல்லா வெட்கத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு யாக்கோபுடைய முகம் இனி வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி இந்த நவம்பர்ல நம்முடைய பிள்ளைகள் புதிய பொலிவோடு புறப்பட்டு செல்லுவார்களா? அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வெற்றிக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். அப்பா, ஆசீர்வதியும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.